ஹாய், ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரிங்க. இந்த ஆகஸ்ட் 15த் அன்னைக்கு நாங்க மூணார் ட்ரிப்பு போனோங்க. அத பத்தி தான் இப்ப ஷேர் பண்ண போறேன். மூணார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு இடங்க. நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, தேனி வழியா போயிட்டோம். போடிநாயக்கனூரு, சூரியநெல்லி அந்த மாரி அப்படி போயிட்டோம். தேனி வழியா போனீங்கன்னா, இந்த மாரி குட்டி குட்டியா இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? குட்டி குட்டியா நெறையா ஃபால்ஸ் இருக்குதுங்க. டேம் இருக்குது. நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட் ஆனையரண்கல் டேம் வியூ பாயிண்ட்ன்னு சொல்றாங்க. இதில பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட் வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது கீழ பார்த்தீங்க அப்படின்னா, போட்டிங் நீங்க போகலாம். அந்த வழியா போனீங்கன்னா. இப்ப நீங்க பார்க்குறது சின்ன கெனால் அ வியூ பாயிண்ட்ங்க. ரொம்ப அழகான இடங்க. அந்த மூணார் அப்படிங்கிறதுனா வியூ பாயிண்ட் நீங்க மறுபடியும் சொல்றேங்க. தேனியில போனா தான் நீங்க இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா மனசுக்கு ரம்மியமா இருக்கும். மூணார் நாங்க டச் பண்ண உடனே மழை ஆரம்பிச்சுருச்சுங்க. நீங்க சப்போஸ் போற மாரி பிளான் இருந்தா கேட்டுட்டு போங்க. நாங்களும் கேட்டுட்டு தான் போனோம். என்ஜாயபிள் ரெயின் தான் சொன்னாங்க. ஆனா போனா அடி நவுத்தி விட்டுருச்சு. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இங்க இதுவும் வியூ பாயிண்ட் தான். இங்க நின்னு நெறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சின்ன கேனால். அ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அ கேப் ரோட் அப்டின்னு சொல்லிட்டு வருதுங்க. கேப் ரோட் பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்றது? அதெல்லாம் ஒரு பிரம்மாண்டங்க. பிரிட்டிஷ்காரங்கலாம் இருந்தப்பலாம் நெறைய விஷயங்கள் செஞ்சு குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ, இது நீங்க மூணாருக்கு போன பிறகு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிளேஸஸ்லாம் குடுத்துருக்குறாங்க. இது கேப் ரோடுங்க. ம். அது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கேப் ரோட் போயிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கேப் ரோடைய வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. லாக் ஹார்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களுக்கு. அ மழை, கிளவுட்ஸ் மேகங்கள் எல்லாமே நம்ம அந்த மூணார்ல நம்ம கூடயே கீழ அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும் நம்ம கூடயே. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மழை பெய்யறது கூட நமக்கு கஷ்டமா இருக்காது. இந்த சீனரி பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கும். எங்க பார்த்தாலும் டீ எஸ்டேட் இருக்குங்க. அது எப்படி மெயின்டெயின் பண்றாங்கன்னு தெரியல. நல்லா கிரீனிஷா கண்ணுக்கு குளு குளுக்கும் 2 கண்ணு பத்தாதுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணெல்லாம் வாங்கி பார்த்து வைக்கணும் நம்ப. அவ்வளோ நல்லாருக்கும். ஏன் நமக்கு நெறைய வியூ பாயிண்ட் எங்களால பார்க்க முடியுங்க. மழை வந்ததுனால நெறைய வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். இங்க பாருங்க. மேகம்லாம் அந்த மலையில சூழ்ந்து அழகா இருக்குது. அடுத்தது நாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா, அ போயிட்டோம். போயிட்டு ஹோட்டலே கிடைக்கலைங்க. சாட்டர்டே, சண்டே இல்லைங்களா? ஹோட்டலே கிடைக்கல. அப்புறம் தன்யாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணேங்க. அது பின்னாடி வரது சொல்றேங்க. அந்த தன்யாஸ்ரீல தான் அம் எந்தெந்த இடத்துக்கு அங்கருந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் குடுத்தாங்க. அது உங்களுக்கு பாருங்க போன வீடியோ கிளிப்ஸ்ல இருக்கும். இது நீங்க பொட்டானிக்கல் பார்க்குங்க. அவ்வளோ ஒரு ரம்மியமான இடங்க. நீங்க போயிட்டு உட்காந்து நம்ம மனச அது பார்க்குறதுக்கு, அது நடந்து அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே நல்லாயிருக்கும். அங்க ஒரு டோம் தியேட்டர் இருக்குது. நீங்க அங்க ரூ. 200 ரூ. 200க்கு நீங்க அத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். என்கிட்ட ரூ. 8,00,000 அங்க அந்த தியேட்டருக்கான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பார்க்குறதுனா பாருங்க. அது ஒரு ஆப்ஷன் தான். இல்லன்னா நீங்க அங்க நின்னு ஃபோட்டோ பிடிச்சுக்கலாம். அங்க நெறைய அந்த அணில் பொம்மையாட்டம், இல்லன்னா நெறைய செஞ்சு வச்சிருக்காங்க. ஐ லவ் மூணார், வி ஆர் இன் மூணார் மாரி செஞ்சுருக்காங்க. நீங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். மழை நல்லா ஜோரா இருந்துச்சுங்க. இது பொட்டானிக்கல் கார்டன் பார்க் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நைட் வரைக்கும் தொறந்திருப்பாங்க. 7:30, 7:00 வரைக்கும். மீதி எல்லாமே 5:00 மூடிருவாங்க. ரோஸ் கார்டன்லாம் 5:00 எல்லாமே மூடிடுவாங்க. ஸோ இது மட்டும் ஏதோ டிவி எஸ்டேட்ன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க ட்ரை பண்ணேங்க. நான் அப்புறம் சொல்றேன். அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க போயிட்டு கீழ ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த பொட்டானிக்கல் கார்டன்ல சரி கீழ வரைக்கும் போலாமேன்னு சொல்லிட்டு போனா, அப்டியே ஆறு ஓடுது. அது கீழ ஆறு ஓடுது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. இப்ப நீங்க பார்க்குறீங்க தன்யாஸ்ரீ ஹோட்டலுங்க. அந்த ஆப்போசிட் பாருங்க, அதுதான் சரவணா பவன் ஹோட்டலுங்க. சரவணா பவன் ஹோட்டலும், தன்யஸ்ரீயும் எனக்கு பக்கம் பக்கமா கிடைச்சிடுச்சு. அதனால சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. நெறைய பேர் சொன்னாங்க, "உங்களுக்கு கேரளா ஃபுட்டு தான் கிடைக்கணும்." அப்படிலாம் இல்லைங்க. மூணாறு தமிழ்நாடு மாதிரி தான். எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கும். உங்களுக்கு மொழிக்கு பிரச்சனையே இல்லையே. எல்லா மக்களும் தமிழ் பேசுறாங்க. கேட்கறது, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இது என்னுடைய ஹோட்டல்ல இருந்து
சாரி நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து வியூ பாயிண்ட்ங்க. என்னுடைய ஹோட்டல்ன்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லைங்க. அங்க பாருங்க. அதில ஏதோ டிச்சாட்டம் இருக்கு. கால்வாய் மாரி இருக்குது. அது போகுது. தண்ணி ஓடு ஓடுனனால எங்க பார்த்தாலும் கிரீனிஷ் தாங்க. மலையில போயிட்டோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. மழை இல்லாம போனா எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. ஒரு நார்மலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போனோ என்னமோ தெரியல. மழையோட போனதுனால அது நம்ம இங்க சேலத்துலருந்து ஹாட் பிளேஸு. இங்கேயும் ஃபுல் மலை தான். சேலமும் வந்து சரவுண்டட் பை மெனி மவுண்டன்ஸுங்க. ஆனா அங்க இருக்கிற மலை அது டிஃப்ரெண்ட்டா இருக்குது. இந்த மழை பார்த்தீங்க அப்படின்னா, பொழுதன்னைக்கு ஜே 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 ஜேன்னு பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஹோட்டல் பத்தி சொல்லணுங்க. நல்லா இருந்துச்சு ஹோட்டலு. 2 ரூம்ஸ் எடுத்துக்கிட்டோம். 4500 அது வந்து சீசனுக்கு போனதுனால அவ்வளோ ப்ரைஸா என்னன்னு தெரியல. நீங்க எப்ப போய் கேட்டுக்கங்க. நல்லா இருந்துச்சு. இது பால்கனி வியூ பாயிண்ட் பாருங்க. ம். மழை வந்ததுனால நெறைய இடத்துக்கு போ முடியலைங்க. போனது மட்டும் சொல்றேங்க. பால்கனி வியூ பாயிண்ட்டுங்க இது. இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ப உட்காந்துக்கிட்டே வீட்ல உட்காந்துட்டு மழை வீட்டுக்குள்ளார எதுவும் பார்ப்பேன். அங்க போயிட்டு பால்கனில நின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப இதா இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் அத என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தாங்க இத கேப்சர் பண்ணேன். ஹோட்டல் வந்துங்க நாங்க 3 ஃப்ளோர்ல இருந்தோங்க. லிஃப்ட் இருக்குதுங்க. நம்ம கஷ்டம்லாம் பட வேண்டாம். நீங்க பேக்ல இருந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. போங்க பிடிச்சா பாருங்க. பேக் எடுத்துட்டு போணும், தூக்கிட்டு போணும், சுமந்துட்டு போணும் அப்படிலாம் கிடையாதுங்க. லிஃப்ட் எல்லா டைமும் லிஃப்ட் இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அன்பா பழகுறாங்க. நம்ம பார்த்துக்கலாங்க. இது சொன்னேன் இல்லைங்களா, சரவணா பவன் ஹோட்டல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? கீழ் ஃப்ளோர்ல சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ஒரு 3 வேள. இது மேல ஃப்ளோரு. ஸோ ஃப்ரீயா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் பிக்சர் இருந்துச்சுங்க. இங்க நம்ம ஹோட்டலுக்கு போறதில்ல. அதனால நமக்கு தெரியல. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பிக்சர் ஆர்ட் இருந்துச்சு. அத பார்த்துட்டே சாப்பிடுறதுக்கு கூட ஒரு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு, எல்லா விதமான ஒரு சாப்பாடும் கிடைச்சதுங்க. மதியானம்லாம் லஞ்சே நெறைய பொரியலு, நெறைய இந்த தெரியலைங்க நெறைய கிண்ணி கிண்ணி சின்ன சின்ன கிண்ணதில குழம்பு, வத்தல் அந்த மாரிலாம் இருக்குங்களா, அந்த மாதிரி. எல்லாமே இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்க ஒரு 5 பேர் போயிருந்தோம் டிரைவரோட சேர்ந்து போம்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேளையும் ஒரு 800, 900 அந்த மாரி வந்துச்சுங்க. ஆனா நல்லா ஒர்த்துங்க. ஏன்னா நம்ம போய் வயித்த கெடுத்தக்கூடாது இல்லைங்களா? நல்லா ஒர்த்தான ஒரு இது. போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா போனோம்னா ஹோட்டலுக்கு தான் கஷ்டப்படுவோம். ஹோட்டலு, பாத்ரூமுக்கு தான் கஷ்டப்படுவோம். ரெஸ்ட் ரூம்லாம் வந்து அந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுங்க. நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, மாட்டுப்பட்டி டேம்ங்க. மாட்டுப்பட்டி டேம்ல நீங்க அந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஸ்லிப்பு போட்டிருக்கும் பாருங்க. நெறைய நீங்க பார்க்கலாம். மாட்டுப்பட்டி டேம்ல பார்த்தீங்கன்னா, அது ரோடு மாரியே தான் இருக்குது. நம்ம நின்னு பார்த்துக்கணும் இறங்கி, நம்ம வண்டிய பார்க் பண்ணிட்டு. இது இப்ப நீங்க பார்க்குறீங்கன்னா, அது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? அந்த கண்ல பார்க்கும்போது அப்பா! அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டீ எஸ்டேட் போலான்னு ரிப்பல் டீ ஃபேக்டரிக்கு போனேங்க. போனீங்கன்னா, அ ட்ரை பண்ணோம். பார்த்தா நாங்க போன டைம் மழை இல்லைங்களா? நாங்க போன டைம்ல மெஷின் ஏதோ வந்து ரிப்பேரோ ஏதோ பண்ணிட்டுருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்ப வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நீங்க இல்லன்னா வெயிட் பண்ணணும் அப்டின்னாங்க. நம்ம 2 நாள் டூர் தாங்க போனோம். போற அன்னைக்கு அடுத்த நாள் அவ்வளோதான். 2 நாள் தான் ஏன்னா இருக்கவும் முடியாது மழை வேற. சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு 3 பாக்கெட்டு டீ தூள் வாங்கிட்டு, ஒரு பாக்கெட்டு காஃபி தூள் வாங்கிட்டு வந்தேங்க. காஃபி போட்டு குடிச்சேங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா வாங்க ரிப்பிள் அப்டி சொல்லிட்டு இருக்குதுங்க. வாங்குங்க. கண்ணன் தேவன் டீ ஃபேக்ட்ரி தான் பார்க்க போனோம். அதுதான் ரிப்புலாம். அவன் வந்துட்டு வாங்கிட்டாங்களான்னு தெரியல. இல்ல 2ம் ஒண்ணுன்னு தான் சொல்றாங்க. 2ம் ஒண்ணுன்னு தான் சொல்றாங்க. பாருங்க, வாங்கி குடிங்க. என்ஜாய் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க போற மாரி இருந்தா, நீங்க விசிட் பண்ணீங்கன்னா, எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குது அந்த டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்தது அதே ரோட்ல, இந்த மாட்டுப்பட்டி டேம்ல தான் இதெல்லாம் இருக்குது. அதே ரோட்ல வந்து அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட் பார்க் இருக்குதுங்க. இந்த எலிஃபேண்ட் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா, யானை கூட நீங்க கொஞ்ச நேரம் சவாரி செய்யலாம். அது அழகான ஒரு மூமெண்ட்டு தான். என் பையன் வந்து யானை பார்க்கணுன்னே இருந்தான். ஸோ மழை காலத்தில வந்துட்டு யானை பார்க்க முடியல. அப்ப தண்ணி இல்லன்னா தான் எங்கேயாச்சும் வரும். இப்பலாம் தண்ணி அங்கங்க இருக்குதுங்க. நல்லா எங்க பார்த்தாலும் திரும்புற இடம்லாம் வாட்டர் ஃபால்ஸு. எங்க பார்த்தாலும் அருவி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இதுக்கு வந்து காசு உண்டுங்க. நீங்க டைம் பொறுத்து 15 மினிட்ஸ்னா 400 யானைக்கு சாப்பாடு ஒரு 100 நான் போகலைங்க. நான் போனா கரெக்ட்டா சொல்லுவேன். நீங்க கேட்டுட்டு போங்க. நான் ஜஸ்ட் போய் வேடிக்கை தான் பார்த்தேன். ஏன்னா மழைங்களா, அங்க போனோனே யானை பார்த்தோனே எனக்கு இன்னும் கஷ்டமாவும் இருந்துச்சு. என் பையனுக்கு அதுக்கு மேல கஷ்டம். ஏம்மா யானை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, போறாங்கன்னு. ஆனா அதோடைய ஆக்டிவிட்டி. அது ஒண்ணும் கிடையாது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போறாங்க. நமக்கு அதில உடன்பாடு இல்லைங்க. நான் போகல.
ஆனா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போனீங்கன்னா, நீங்க போய் பாருங்க. யானை சவாரி கூட நல்லா தானே இருக்கும். போய் பாருங்க. சாப்பாடு குடுக்கலாம். அது சாப்பிடுது. அதுக்கு சாப்பாடுக்கும் காசுங்க. அடுத்தது பார்த்தீங்க இரவிக்குளம். அ மோஸ்ட் வண்டர்ஃபுல் பிளேஸஸ். நான் போன அந்த ஸ்பாட்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க போனீங்க அப்டின்னா, நீங்க டிக்கெட் வந்து நம்ம காசு இந்த இடம் ஃபுல்லா இரவிக்குளம் ஸ்பேஸ் ஃபுல்லாவே நீங்க காசு வந்து உங்களுக்கு ஜிபேல இருக்கணுங்க. அது கரெக்ட் பண்ணிக்கங்க. நம்ம கையில எடுத்துட்டு போயிருப்போம். இல்லன்னா கொஞ்சம் அவதி பண்ணும். அவன் வைஃபை வந்து அவங்களே குடுத்துடுறாங்க. பாஸ்வேர்டு, வைஃபைலாம் குடுத்துடுறாங்க. வைஃபை மூலமாக நம்ம ஜிபேனா நம்ம அங்க மலைக்கு போனா நமக்கு நெட்வொர்க் எதுவுமே எடுக்கலைங்க. நான் ஏர்டெல் போட்டதும் ஒண்ணுமே எடுக்கலைங்க. ஆனா மீதி கொஞ்சம் எடுத்துச்சு. டிரைவருக்குலாம் எடுத்துச்சு. நான் சொல்ல மாட்டேன் என்ன கம்பெனின்லாம். அப்புறம் அது தப்பா போயிடுங்க. அ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இது இருக்குது இல்லைங்களா? வைஃபை மூலியமா நீங்க எடுத்துக்கலாம். போயிட்டு அங்க ஒரு 1 ஹவர் பக்கம் நாங்க வெயிட் பண்ணோங்க. வெயிட் பண்ணிட்டு, இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லைங்களா? பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்க 10 நிமிஷத்துக்கு இந்த 1 ஹவர் பக்கமா அவ்ளோ கியூங்க. சாட்டர்டே சண்டேங்களா, அப்பா! அவ்ளோ கியூல இருந்துச்சுங்க. அப்புறம் ஏறிட்டு பஸ்ஸில போனேங்க. போனா, அவ்ளோ 1 மணி நேரம் நின்னதுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த அருவி தாங்க. இந்த அருவி பக்கத்திலேயே கொண்டு போய் நிறுத்துனாங்க. நாங்கலாம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் நிறுத்திட்டாங்க பஸ் அந்த இடத்துல. நின்னு என்ஜாய் பண்ணேங்க. அந்த சத்தம் சல 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 சலன்னு சத்தம் அது நல்லாருக்கும். இதில போயிட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவோம்னு நெனைச்சோம். அப்படிலாம் இல்லைங்க. அவன் மேல அந்த இரவிக்குளம் பார்த்தீங்க அப்படின்னா, கடல் மட்டத்திலேருந்து 7000 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அடல்ட்டுக்கு இர 200 வந்து ஃபீஸுங்க. குழந்தைங்களுக்கு ரூ. 150. நாங்க எல்லாருமே அடல்ட்டு தான். அப்படி போனோம். பார்த்தீங்க அப்படின்னா, ஆனைமுடி மலை இருக்குதுங்களா, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு மலை. அது கூட அங்க தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. கடல் மட்டத்திலேருந்து 7000 கிலோமீட்டருங்க. அ பிரிட்டிஷ்காரங்கலாம் இங்க தான் வேட்டையாடுனாங்க. அந்த பிளேஸ் அதுக்காக வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம டேக் ஓவர் எடுத்துட்டோங்க. நல்ல பிளேஸுங்க. அங்க என்னைய இறக்கி விட்டுறாங்க. நீங்க அதுலேருந்து மலை மேலே ஏறணுங்க. நீங்க நடக்கணும். நான் நினச்சேன் பஸ்ஸில போயிட்டு பஸ்ஸில வந்துருவோம். அப்பலாம் இல்லைங்க. நீங்க நிதானமா மேல போயிட்டு, அங்க அருவி, வரையாடு நம்மளுடைய வரையாடு இருக்கு இல்லைங்களா? அது 12 வருஷத்துக்கு ஒருக்க பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் எல்லாமே இருக்குதுங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா, அங்கேயே சாப்பிட்றதுக்குலாம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எல்லாமே இருக்குதுங்க. நீங்க சாப்பிட்டு நிதானமா கூட ஏறலாம். ஏறிட்டு வந்து கியூல நின்னீங்க அப்படின்னா, அந்த நிக்கும்போது கூட ஒரு அருவி இருக்குதுங்க. அழகா அத பார்த்து நின்னுட்டு இருந்தீங்கன்னா, பஸ் வரும். ஏறி இறங்கி போயிரலாம். அப்புறம் மறையூர்ல வழியா வந்தேங்க. உடுமலைப்பேட்டை. அந்த உடுமலைப்பேட்டை வழியா வரும்போது மறையூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. அதுவும் விசிட்டிங் ஸ்பாட் தான் போல்றது. ஜிப் லைன்லாம் அதில இருக்குதுங்க. நெறைய பேர் அத ஏறி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் இறங்கி பார்க்கல. வந்துட்டோம். அதில வரும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தக்கம் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோங்க. ஆ எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் நெறைய இருக்குது. அங்க நான் வர வர இடம் எல்லாமே நெறையா இருக்குது. மறையூர் பிளேஸ் மறையூர். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்லாம் நெறையா வந்துச்சுங்க. காட்டுப்பன்னி பார்த்தோம். மயில் எக்கச்சக்கமான மயில். ஏன்னா உடுமலைப்பேட்டை வழியா வரதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. செக்கிங்க்கு ஒரு 1 மணி நேரம் போட்டாங்க. இந்த பக்கமும் செக்கிங்கு, அந்த பக்கமும் செக்கிங். பார்டர் தாண்டும்போதும் செக்கிங்கு, முன்னாடி நம்மளதும் செக்கிங்கு. அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டோம். 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. மொத நாள் வந்துட்டு காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சுங்க. ஃப்ரைடே 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். சாட்டர்டே 12க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த சொன்னேன் இல்லைங்களா, உடுமலைப்பேட்டை வழியா, மறையூர் வழியா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸுங்க. ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸு. மலை ஃபுல்லா எங்க பார்த்தாலும், ஏன்டா நம்ம தமிழகத்துக்கு இது இல்ல அப்படின்னு மட்டும் தோணுச்சு. அப்புறம் தம்பி அதுக்கான விளக்கம் சொன்னாரு. அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் பாருங்க செக் போஸ்ட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 2 நாள் போயிட்டு வந்தா, ஒரு 2, 3 மாசத்துக்கு டென்ஷனோட நம்ம வேலை பார்க்குறதுக்கு சரியா இருக்குங்க. ஏற்கனவே ஜாமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு வந்து வேலை பார்க்கலாம். அந்த மாரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா? ம். காட்டுப்பன்னி, மயில் நெறையா பார்த்தோம். பைசன் பைசன் இருக்குன்னு பார்த்தேங்க. ஆனா வெறும் எரும மாடு தான் அங்கங்க கூட்டமா இருந்துச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. மூணார் எரும மாடு பார்க்குறதுக்கு. தேங்க்யூங்க. தேங்க்யூ.